இன்னைக்கு வால் டு வால் அப்படிங்கிற ஒரு கொரியன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வால் டு வால் அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். நம்ம ஹீரோ ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறாரு. டார்கெட்டு, மேனேஜர் தொந்தரவு அப்படின்னு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசில் ஹீரோ அவருக்குன்னு சொந்தமாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. அவர் வாங்கணும்னு நினைக்கிற அந்த வீடுடைய விலை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. அதனால் ஹீரோ அவர் இது வரைக்கும் சம்பாரிச்சதையும் அவங்க அப்பா அம்மா கொடுத்த காசையும் சேர்த்து இந்த வீடை வாங்க முயற்சி பண்ணுறாரு. மீதி காசை இஎம்ஐயில் கட்டுறதாகவும் அக்ரிமெண்ட் போடுறாரு. எப்படியோ ஒன்று நம்ம நினச்ச மாதிரி நம்ம கனவு வீடை வாங்கிட்டோம், அடுத்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியாச்சும் இந்த கடனை கழிச்சே ஆகணும் அப்படின்னு அந்த வேலையில் ஈடுபட்டு இருக்காரு. டெய்லியும் காலையிலானா ஐடி ஃபீல்டில் மேனேஜர் தொந்தரவோட பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செஞ்சுட்ருக்காரு. நைட்டில் ஃபுட் டெலிவரி பண்ணுற வேலை அப்படின்னு அதுவும் ஒரு பக்கம் செஞ்சுட்ருக்காரு. டோட்டலாக நிம்மதியாக தூங்குறதுக்கு கூட கேப் விடாமல் காலையில் சாயந்தரம் நைட்டு அப்படின்னு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செஞ்சு பணத்தை சம்பாரித்து கடனை கழிச்சு நம்ம வீடை நம்மக்கிட்டே வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு நம்ம ஹீரோ. இப்படி ஒரு உழைப்பாளியாக இருக்கிற நம்ம ஹீரோ டெய்லியும் ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு நைட்டில் ஏதோ கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் லைட்டாக கண்ணை சந்து அப்படியே தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரால் தூங்க முடியல. தூக்கம் தூங்குறாரு. ஆனால் அவர் தூக்கத்தை திடீர்னு யாரோ பயங்கரமான சத்தம்லாம் போட்டு அவரை தூங்கிடாமல் பண்ணிடுறாங்க. ஏதோ ஒரு நாள் இந்த மாதிரி சத்தம் போட்டு அவரை தூங்கிடாமல் பண்ணால் பரவாயில்ல, டெய்லியும் அவர் ஆடி ஓடி ஓஞ்சி போய் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு வரப்போ திடீர்னு நைட்டில் இந்த மாதிரி சத்தம் போட்டு தூங்கிடாமல் பண்ணிடுறாங்க. நிம்மதியாக இருக்கலான்னு தாண்டா சொந்த வீடு வாங்கி இங்கே வந்தேன், ஏன்டா இப்படி தூங்க விடாமல் பண்ணுறீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகிற அளவுக்கு ஹீரோவுக்கு இந்த சம்பவம் நடக்குது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? எங்கேருந்து இந்த சத்தம் கேட்குது? என் வீட்டுக்கு மட்டும்தான் கேட்குதா இல்லை இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிற எல்லார் வீட்டுக்குமே இந்த சத்தம் கேட்குதா அப்படின்னு ஹீரோ ரொம்ப தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவுடைய விசாரணையில் தெரிய வந்த உண்மைகள் என்ன, ஹீரோ தங்கிட்டு இருக்க அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இந்த வினோதமான சத்தத்துக்கு என்ன காரணம், கடைசியாக அங்கே இருக்கிற எல்லாருமே ஹீரோ மேலே பழிய போட்டு ஹீரோ தான் இந்த மாதிரி சத்தத்தை உருவாக்குறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. உண்மையிலே அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் என்ன தான் நடக்குது, யார் இந்த சத்தத்தை உருவாக்குறாங்க, இதுக்கு ஹீரோ தான் காரணமா இல்லை வேற யாராவது காரணமா? கடைசியாக நம்ம ஹீரோ இதுக்கான உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி அவருடைய வீட்டில் அவர் நிம்மதியாக தூங்கினாரா இல்லையா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. வால் டு வால் ரொம்பவே சூப்பராக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்பவே சூப்பராக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. படத்தில் வர அந்த சஸ்பென்ஸ் சீன்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஹீரோவுடைய பர்ஃபார்மன்ஸு ரொம்ப சூப்பராக செம்மையாக பண்ணியிருக்காரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ்க்காகவும் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவுக்காகவுமே இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். டோட்டலாக வால் டு வால் அப்படிங்கிற இந்த கொரியன் படம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் இப்போ தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான படத்துடையோ இல்லை தரமான சில சினிமா தகவலோடையோ மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.